நிமிர்ந்து நில். நிமிர்ந்து நில். நிறைய நேரங்களில் மனிதர்கள் எளிமையாக வளைந்து விடுகிறார்கள். சொல்லுவதில் உண்மைக்கு மாறாக பொய், செயலில் நன்மைக்கு மாறாக தீமை, நீதியில் நடுநிலைமைக்கு மாறாக, அலுவலில் முறைக்கு மாறாக என்று மனிதர்கள் எளிமையாக வளைந்து விடுகிறார்கள். இப்படி வளைந்து விடுவதால் அந்த தருணங்களை நாம் சமாளித்து விடலாம். ஆனால் பிற்காலத்தில் நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சிந்தனை, சொல், செயல் என்று எல்லாவற்றிலும் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொண்டால் அந்த தருணத்தில் சிறிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் அது மிக சிறப்பாக அமையும். நாம் மாறாக நடப்பதால் பிற்காலங்களில் வரும் பெரிய சவால்கள், இன்னல்கள் எளிமையாக தவிர்த்து விடலாம். இந்த கருத்தை ஒருவர் தன் நிலையில் மாறாமல் இருந்து வியப்பில் ஆழ்த்திய சம்பவம் நினைவுக்கு வருகிறது. பகிர்ந்து கொள்வோம். ஆங்கிலேயர்கள் படையெடுத்த காலத்தில் ஹைதர் அலி அரசர் அவர்கள் ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்டார். ஹைதர் அலி யாருக்கும் தலைவணங்காதவர். அவர் சிறைப்படுத்தப்பட்ட போதும் அங்கே இருக்கும் யாருக்கும் அவர் சிரம் தாழ்த்துவதில்லை. இதை கண்ட ஆங்கிலேய ஆளுநருக்கு ஒரு கோபம். இந்த அரசன் சிறைப்படுத்தப்பட்ட போதும் எனக்கு தலைவணங்க மறுக்கிறான். இவனை எனக்கு தலைவணங்க வைக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். அதற்காக அந்த ஆளுநர் ஒரு திட்டம் தீட்டினார். ஹைதர் அலியின் சிறை கதவுகள் அகற்றப்பட்டு அந்த இடம் முழுவதாக அடைக்கப்பட்டு தரைக்கு மேல் ஒரு ஆள் உடலை நுழைத்து உள்ளே வரும் வண்ணம் ஒரு துளை மட்டும் அமைக்கப்பட்டது. இவ்வாறு அமைக்கப்பட்ட பின் அந்த ஆளுநர் ஹைதர் அலியை வெளியே உடல் நுழைத்து வருமாறு கட்டளையிடுவார். அந்த ஆளுநரின் எண்ணம் என்னவென்றால், தரையோடு துளையிட்டு வெளியே வருமாறு அழைக்கிறோம். எப்படியும் தலையை நுழைக்கும் போது தலை தாழ்த்திதான் வரவேண்டும். நாம் அதன் முன் நாற்காலியிட்டு அமர்ந்திருப்போம். அவன் தலை குனிந்தவன் ஆவான் என்று அவர் திட்டமிட்டார். அவர் திட்டமிட்டது போல் சோற்றின் துளையின் முன் சற்று தள்ளி நாற்காலிட்டு அமர்ந்து கொண்டு ஹைதர் அலியை வெளியே வருமாறு கட்டளையிட்டார் அந்த ஆங்கிலேய ஆளுநர். எப்பொழுதும் யாருக்கும் தலைவணங்க விரும்பாத ஹைதர் அலி என்ன செய்தார் தெரியுமா? துளை வழியே தலை குனிந்து நுழைத்து வருவதற்கு பதிலாக அண்ணாந்து படுத்து தலை நிமிர்ந்து வெளியே வருவதென்று திட்டமிட்டார். திடீரென்று வேறொரு எண்ணம் தோன்றியது. தலை தாழ்ந்து வருவார் என்று ஆவலாக காத்திருந்த ஆங்கிலேய ஆளுநர் ஆனால் ஹைதர் அலி நிமிர்ந்து படுத்த வண்ணம் தன் கால்களை முதலில் நுழைத்து வெளியே வர தன் உடலை உந்தி தள்ளினார். சிரம் தாழ்த்து வரும் என்று எதிர்பார்த்து அமைந்திருந்த ஆங்கிலேய ஆளுநருக்கு ஹைதர் அலியின் கால்கள் செருப்போடு வருவது கண்டு அதிர்ச்சியானார். ஹைதர் அலி தான் எப்போதும் தலை தாழ்த்த மாட்டேன் என்பதில் தீர்க்கமாக இருந்ததால் தான் அவர் இந்த சூழலை மிக சிறப்பாக கையாண்டார். அதேபோல் நாம் எந்த சூழலிலும் உண்மை, நீதி, நேர்மை இவற்றிற்கு மாறாக வளைந்து கொடுக்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்தால் நிச்சயமாக இயற்கை நமக்கு அந்த சூழலை எதிர்கொள்ள போதுமான வலிமையையும் வல்லமையையும் கொடுக்கும். இப்பொழுது இந்த கவிதையை வாசிப்போம். வளைந்து செல்லும் தளிர் கிளையாகும். வளைந்து செல்லும் தளிர் கிளையாகும். நிமிர்ந்து செல்லும் தளிர் மரமாகும். நிமிர்ந்து செல்லும் தளிர் மரமாகும். கொம்பு வளைந்தது எருமையாக இருக்கும். கொம்பு வளைந்தது எருமையாக இருக்கும். கொம்பு நிமிர்ந்தது எருதுவாக ஏர் இழுக்கும். கொம்பு நிமிர்ந்தது எருதுவாக ஏர் இழுக்கும். சரிவாய் தொடங்கும் வானூர்தி சரிவாய் தொடங்கும் வானூர்தி காணும் தொலைவில் பறக்கும். நிமிர்ந்து தொடங்கும் ஏவுகணை வானம் தொட்டு சிறக்கும். நிமிர்ந்து தொடங்கும் ஏவுகணை வானம் தொட்டு சிறக்கும். சாய்ந்த கோடு தொடு உயரம் குட்டை. சாய்ந்த கோடு தொடு உயரம் குட்டை. நிமிர்ந்த கோடு தொடு உயரம் நெட்டை. நிமிர்ந்த கோடு தொடும் உயரம் நெட்டை. வளைந்த மரம் சட்டமாகும். வளைந்த மரம் சட்டமாகும். நிமிர்ந்த மரம் விட்டமாகும். நிமிர்ந்த மரம் விட்டமாகும். நிமிர்ந்த நெல்.
நிமிர்ந்து நில், நீதி சொல், நேராக செல். நிமிர்ந்து நில், நீதி சொல், நேராக செல். சாமிதுரை சீனிவாசன், நல்லாத்தூர். நன்றி.